உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் கண் ரோகம் என்பதற்கான மருத்துவம். அன்பான நேயர்களே, கண்ணில் பல்வேறு வகையான ரோகங்கள் மனிதனுக்கு ஏற்படும். குறிப்பாக கண் அழற்சி, கண்ணில் நீர் வடிதல், கண்களில் புரை ஓடுதல், கண் கூச்சம், கண்ணில் சதை வளர்தல் போன்ற பல்வேறு வகையான நோய்கள் கண்களில் ஏற்படும். இந்த கண்களில் இந்த வகையான நோய்கள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக கண்களில் சதை வளர்தல் என்கிற ஒரு நோய் இருக்கும். அந்த நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் படிப்படியாக கண் உள்பகுதியில் பியூப்பிள் என்று சொல்லக்கூடிய பாப்பா என்பார்கள் தமிழில், அந்த பகுதியில் சதை வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டால் அவை பெரிதாக ஆகி அந்த கண்களில் பார்வை திறனை படிப்படியாக குறைத்துவிடும் அல்லது கண் பார்வையை அடியோடு மூடிவிடும். அந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு நம்மை மீட்டு கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, பொதுவாக சித்த மருத்துவம் என்கிற இந்த மருத்துவத்தில் நம் சித்தர் பெருமக்கள் செடிகள், கொடிகள், காய்கள், பூக்கள் இவை அத்தனையும் கொண்டு எந்தெந்த வகையான நோய்களுக்கு எந்தெந்த வகையான மூலிகைகளை கொண்டு நாம் குணப்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கான சான்றுகளை பல்வேறு வகையான ஓலைச்சுவடிகளில் நமக்கு சான்றாக தருகிறார்கள். அந்த வகையில் அகத்தியர் என்கிற குருமுனி என்பார்கள். அவரை அகத்தியர் என்கிற சித்தர் பெருமான் தன்னுடைய அகத்தியர் குணபாடம் என்கிற நூலில் குறிப்பாக மல்லிகை என்கிற இந்த மூலிகையை பற்றி பல்வேறு வகையான சிறப்புகளை பற்றி கூறுகிறார். அவர் பின்வருமாறு இந்த பூக்களை பற்றி விவரிக்கின்றார். ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான நோய்கள் கண்களில் வந்துவிட்டால், அதிலும் கண் அழற்சி, கண் கூச்சம், கண்களில் நீர் வடிதல், கண்ணில் சதை வளர்தல் போன்ற நோய்களுக்கு மல்லிகை என்கிற மலர் மிக அற்புதமான மூலிகை என்று குறிப்பிடுகிறார். ஆகையால் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் மூலிகை மல்லிகை. அன்பான நேயர்களே, சிறு சிறு குத்து செடிகளாக சுமார் 2 மீட்டர் உயரம் வளரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை செடி மல்லிகை செடி. இதனுடைய பூக்கள், அரும்புகள், இலை, குறிப்பாக மல்லிகை செடியின் வேர் பகுதி அத்தனை பகுதியுமே ஒரு மனிதனுக்கு மிகுந்த நன்மை தருவதாக இருக்கின்றது. அதிலும் மல்லிகை மொட்டுக்கள் மிகுந்த வாசனை உடையவை. தமிழ்நாட்டில் மதுரை என்கிற ஊரில் தான் அளவிற்கு அதிகப்படியான மல்லிகை பூக்கள் சாகுபடி செய்கிறார்கள். அந்த வகையில் விடியற்காலை 4 மணிக்கே பூக்கும் திறன் கொண்ட அற்புதமான ஒரு பூ இந்த மல்லிகை பூ. இந்த மல்லிகை பூவை சமஸ்கிருதத்தில் ஜாட்டி என்றும், மலையாளத்தில் பிச்சகம் என்றும், தமிழில் பல்வேறு வகையான பரிபாஷையில் கூறுகிறார்கள். மல்லிகை, ஊசி மல்லி, நவமல்லி, காட்டு மல்லி, ஜாதி மல்லி, அடுக்கு மல்லி, இருவாட்சி, குருன்றி பல்வேறு வகையான பரிபாஷைகளில் இந்த மல்லிகையை சித்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தாவரவியல் பெயரில் இதற்கு ஜாஸ்மினோமம் கேர்டிஃப்ளோரம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான வாசனை ஊக்கிக்காக மல்லிகை பூக்களிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறார்கள். அந்த எண்ணெயை கொண்டு தீராத தலைவலி, மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய தலைவலியை மிக அற்புதமான முறையில் குணப்படுத்தி கொள்ளலாம். மேலும் பெண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை இந்த மல்லிகை பூக்கள் குணப்படுத்தும். அளவிற்கு அதிகமாக ஒருவர் மூர்ச்சை அடைந்து விட்டால், அன்கான்சியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சுய நினைவு என்று அவர்கள் விழுந்துவிட்டால், உடனடியாக மல்லிகை பூக்களை 5 எடுத்து அவற்றை நன்றாக கசக்கி மயக்கம் போட்டு விழுந்த அவரினுடைய மூக்கின் நுனி பகுதியில் அந்த வாசத்தை சுவாசிக்க வைத்தால் உடனடியாக அவர்களுக்கு நினைவு திரும்பிவிடும். அந்த வகையில் மல்லிகைக்கு ஒரு ஆற்றல் உள்ளது. அந்த வகையில் இப்போது நாம் கண்களில் சதை வளர்தல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை இப்போது பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பூ மல்லிகை பூ. அடுத்ததாக பனங்கற்கண்டு. அன்பான நேயர்களே, ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான நோய் வருவதற்கு காரணம் உடலில் ஏற்படக்கூடிய வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற காரணங்கள் மற்றும் காரணிகள் ஆகும். அந்த காரணிகளை யார் ஒருவர் மிக சரியாக பராமரிக்கின்றாரோ அவர்களுக்கு எல்லா வகையான நோய்களும் படிப்படியாக நெருங்காமல் உடலை அற்புதமான காயகற்பமாக வைத்து கொள்ளலாம். அந்த வகையில்
வாதம், பித்தம், சிலேத்துமம், வெப்பம் என்று சொல்லக்கூடிய வெப்பம் ஒருவருக்கு அதிகரித்தால் அவர்களுக்கு கண் எரிச்சல், உடலில் வெட்டைச்சூடு, மூளை பகுதி அளவிற்கு அதிகமாக உஷ்ணம் அடைதல் போன்ற நோய் ஏற்படும். அந்த வகையில் உஷ்ணத்தை தணிப்பதற்காகவும் கண்களில் ஏற்படக்கூடிய ரோகங்களை அடியோடு போக்குவதற்காகவும் நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு கடைச்சரக்கு பனங்கற்கண்டு. மிகுந்த குளிர்ச்சியுடைய ஒரு பொருள். தாகத்தை தணிப்பதோடு நீர் வெட்டையை தணிக்கும். உடலுக்குள் ஏற்படக்கூடிய சூட்டை தணிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதால் நாம் பனங்கற்கண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் தூள் பல்வேறு வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. காட்டு மஞ்சள், கரிமஞ்சள், மரமஞ்சள் மற்றும் கஸ்தூரி மஞ்சள், நாட்டு மஞ்சள், கரிமஞ்சள் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான மஞ்சளில் இருந்து ஒவ்வொரு வகையான மருத்துவ குணத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதிலும் இப்போது நாம் எடுத்துக்கொண்ட மஞ்சள் கரிமஞ்சள். நாம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மஞ்சளை எடுத்து நன்றாக தூய்மை செய்து நாம் அரைத்து எடுத்துள்ளோம். இந்த மஞ்சள் தூள் மிக அற்புதமான ஒரு கிருமி நாசினி. இதை சித்தர்கள் பல்வேறு வகையான நோய்களுக்கு துணை மருந்தாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மஞ்சளை பெண்கள் பூசி குளித்தால் அவர்கள் தோல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயை தணிப்பதோடு பல்வேறு வகையான சரும நோய்களை தணிக்கும். மேலும் சொறி, சிரங்கு மற்றும் படை என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான கிருமி படைகளையும் அழிப்பதில் மஞ்சளுக்கு மிக சிறந்த ஆற்றல் உண்டு. நுண்கிருமிகள் என்று சொல்வார்கள். கிருமிகளை அழிப்பதில் மஞ்சள் தூளிற்கு மிக அளவிற்கு அதிகமாக ஆற்றல் இருப்பதால் மஞ்சள் தூளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இவை மூன்றையும் கொண்டு இப்போது நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். அதற்காக 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்சவும். அன்பான நேயர்களே, அந்த வெந்நீரை நன்றாக காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுதே அதனுடன் நாம் ஒரு தேக்கரண்டி மல்லிகை பூக்களை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக உடலுக்கு குளிர்ச்சி தருவதற்காகவும் கண்களில் ஏற்படக்கூடிய ரோகங்களை தணிப்பதற்காகவும் நாம் பனங்கற்கண்டை ஒரு முழு அளவில் சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, சித்தர்கள் கணக்குப்படி ஒரு சிட்டிகை என்கிற விகிதாச்சாரத்தின்படி நாம் இந்த மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டும். இப்போது நவீன எடைமுறை வந்துள்ளதால் நாம் சிறு அளவில் இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக் கொள்ளலாம். குறிப்பாக 1/4 தேக்கரண்டி. அன்பான நேயர்களே, மல்லிகை பூக்கள் குழையும் அளவிற்கு நாம் வேக வைக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த மல்லிகை பூக்களில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் படிப்படியாக அந்த நீரில் இறங்கிவிடும். பிறகு உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கான பனங்கற்கண்டையும் சேர்த்துள்ளோம். அடுத்ததாக கிருமி நாசினி என்று சொல்லக்கூடிய மஞ்சள் தூளையும் நாம் சேர்த்துள்ளோம். இவையெல்லாம் சேர்ந்து இப்பொழுது மூலிகை தீநீர் தயாராகிவிட்டது. இதை இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மிக ஆரஞ்சு கலர் என்று சொல்வார்கள், ஒரு வகையான இரத்த கலரில் இருக்கக்கூடிய இந்த மல்லிகைப்பூ குடிநீர் மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தீநீராகும். குறிப்பாக கண்களில் சதை வளர்தல் என்கிற நோய் உடையவர்கள் மருத்துவரிடம் சென்று அந்த வகையான நோய் இருந்தால் அடையாளப்படுத்திய பின்பு இந்த தீநீரை வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மல்லிகை பூக்களை நாம் புதியதாக சேகரிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தீநீர் நாம் தயாரிக்கும் போது புதியதாக பறித்து வந்த மல்லிகை பூக்களையே நாம் பயன்படுத்த வேண்டும். அதை தேக்கி வைத்திருந்து பயன்படுத்தினால் அதனுடைய மருத்துவ குணங்கள் வீணாகிவிடும். ஆகையால் புதியதாக பறித்து வந்த மல்லிகை பூக்களை நாம் தேவையான அளவிற்கு சுமார் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதனுடன் விகிதாச்சார கணக்குப்படி ஒரு பனங்கற்கண்டு ஒரு துண்டு, அதனுடன் சிட்டிகை மஞ்சள் தூள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான
தீநீர் ஒன்றை நாம் தயாரித்துள்ளோம். இந்த தீநீரை கண்களில் சதை வளர்ச்சி என்கிற நோய் உடையவர்கள் வெறும் வயிற்றில் காலை வேளையில் மட்டும் 50 மில்லி அளவிற்கு குடிக்க வேண்டும். மிதமான இளம் சூட்டில் குடிக்க வேண்டும். அளவிற்கு அதிகமாக சூட்டுடன் குடிக்க வேண்டாம். மிதமான இளம் சூட்டுடன் குடித்து வந்தால் அவர்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சி படிப்படியாக குறைந்துவிடும். அவர்களே கண்களை, குறிப்பாக கண்களின் இமைப்பகுதியை மூடும் அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தெளிவு வந்துவிடும். அந்த தெளிவு வந்தவுடன் இந்த தீநீர் குடிப்பதை நிறுத்திவிடலாம். அல்லது அந்த சதை வளர்ச்சி படிப்படியாக கரைந்து கண்களில் ஒளி வெள்ளம் நன்றாக பாயும் போது கண்களில் கூச்சம் ஏற்படாத வகையில் இருந்தால் இந்த தீநீர் குடிப்பதை நிறுத்திவிடலாம். அதுவரை இந்த தீநீரை பருகி வர வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் அவர்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய அத்தனை வகையான ரோகங்களும் படிப்படியாக நீங்கிவிடும். அதிலும் குறிப்பாக சதை வளர்ச்சி என்கிற நோய் பூரணமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, அளவிற்கு அதிகமாக பொருட்செலவு செய்யாமல் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகையை கொண்டே நம் உடலையும் நம் கண்களையும் மிக ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம். சித்தர்கள் கூற்றுப்படி இதை நாம் பயன்படுத்தி வந்தோமானால் நம் உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை வகையான ரோகங்களும் நீங்கி உடலுக்கு ஆரோக்கியமும் மிகுந்த வனப்பும் ஏற்படும். ஆகையால் நேயர்கள் இதை பார்த்து அளவு விகிதாச்சாரப்படி குறித்து கொண்டு நீங்களும் இந்த தீநீரை செய்யலாம். பிறருக்கும் இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி கூறலாம். நாம் இடைவெளிக்கு முன்பாக மல்லிகை என்கிற மூலிகையை கொண்டு கண்களில் ஏற்படும் ரோகங்களை எவ்வாறு நாம் தணித்து கொள்ளலாம், குறிப்பாக சதை வளர்ச்சி என்கிற நோயை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான தீநீர் ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மல்லிகை என்கிற பூக்களை கொண்டும் பல்வேறு துணை மருந்துகளை கொண்டும் நமக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்போது பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த நவீன உலகத்தில் பல்வேறு வகையான உணவு மாற்றங்களால் மனிதனுக்கு பல வகையான நோய்கள் வருகின்றன. குறிப்பாக சிறுநீரக கோளாறு மற்றும் நுரையீரல் தொற்று நோய் கிருமிகளால் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் அதிகப்படியாக உள்ளன. அந்த நோயிலிருந்து நம்மை எவ்வாறு மீட்டு கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, இந்த மல்லிகை என்பதற்கான பூக்களின் பல்வேறு வகையான அழகை பல்வேறு வகையான சித்தர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக அகத்தியர் என்கிற சித்தர் தனது குணபாடம் என்கிற நூலில் இந்த பூக்களை பின்வரும் பாடல்களால் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக மெய்யழகும் கண்ணில் ஏற்படக்கூடிய ரோகமும் மற்றும் கமல் மனமும் நீடழகும் இன்னும் பிற வலி மூர்ச்சையாம் கிரீச்சனம் என்கிற நோய் போம் என்று கூறுகிறார். மெய்யில் என்றால் உடம்பு, உடம்பில் ஏற்படக்கூடிய அழகு மற்றும் அதிக நேரம் உடலில் ஏற்படக்கூடிய கற்றாழை என்கிற நாற்றத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த மல்லிகை பூக்களுக்கு உண்டு. ஆகையால் தான் நீடழகும் என்று கூறுகிறார். அழகோடு இருக்கக்கூடிய இந்த உடம்பை பராமரிப்பதில் மல்லிகை பூக்களுக்கு நிகர் மல்லிகை பூக்களே. மேலும் வலி மூர்ச்சை என்று கூறுகிறார். மூர்ச்சை என்றால் அன்கான்சியஸ், சுய நினைவு இழத்தல் என்கிற நோயை இந்த மல்லிகை பூக்களை கொண்டு போக்கிக் கொள்ளலாம். கிரிச்சனம் என்றால் சிறுநீரக கோளாறு. சிறுநீரகத்தில் வரக்கூடிய கோளாறுகளை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான பாடலை கூறுகிறார். அந்த வகையில் இப்போது சிறுநீரக கோளாறு மற்றும் நுரையீரல் பகுதியில் உள்ள தொற்று நோய் கிருமிகளை எவ்வாறு நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் 100 கிராம் அளவிற்கு மல்லிகை பூக்களை எடுத்து நிழல் புடம் என்று சொல்வார்கள், சூரிய புடம் என்று சொல்வார்கள். சூரிய புடம் என்று சொன்னால் சூரியன் வெயில் காயும் வரை பூக்களை காய வைத்து பிறகு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். நிழல் புடம் என்றால் இரவில் பௌர்ணமி காலங்களில் நாம் நிலவின் ஒளியிலேயே இந்த மல்லிகை பூக்களை நன்றாக குளிர காய வைத்து பிறகு நன்றாக அந்த பூக்கள் ஆறியவுடன் அதை நாம் அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் நிழல் புடமாக அரைத்து வைத்த மல்லிகை பூக்களினுடைய பொடி தேவையான அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பசும்பால் பல்வேறு வகையான நோய்களை போக்குவதற்கும் உடலினுடைய அழகை பராமரிப்பதற்கும் நமக்கு தொற்று நோய் கிருமிகள் வராத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பால் நாட்டு பசும்பால்.
அன்பான நேயர்களே, நாம் எந்த ஒரு வகையிலும் கலப்பின பழங்கள், கலப்பினத்தால் ஏற்படக்கூடிய பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த கலப்பின பொருட்களால் நமதனுடைய உடலில் தீங்கு ஏற்படும். குறிப்பாக நமது உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் படிப்படியாக குறையும். ஆகையால் நம் பாரம்பரிய முறையிலான நாட்டு பசுக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பால், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், மோர் மற்றும் வெண்ணெய் இவற்றை உட்கொண்டு வந்தால் தேகத்திற்கு ஆரோக்கியத்தோடு உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை தணிப்பதில் பசும்பால் முக்கிய பங்கு இருப்பதால் பசும்பாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பனங்கற்கண்டு. உடல் சூட்டை தணிப்பதற்காகவும் உடலில் ஏற்படக்கூடிய நாவறட்சி என்பார்கள், அந்த நாவறட்சியை தணிப்பதற்கும் உடலில் ஏற்படக்கூடிய உச்சூடு என்பார்கள், வெட்டை என்பார்கள், அந்த வெட்டை நோய் நீங்குவதற்கும் நாம் பனங்கற்கண்டு எடுத்து வைத்துள்ளோம். அந்த பூக்களினுடைய இதழ்களை நாம் எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் நேயர்களுக்கு தெரிவிப்பதற்காக நாம் புதியதாக பறித்த மல்லிகையை எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் இந்த பூக்களில் இருந்துதான் நாம் காய வைத்து பூக்களினுடைய தூளை நன்றாக அரைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு இப்போது அற்புதமான ஒரு பானகம் ஒன்றை நாம் தயாரிக்க போகிறோம். அந்த பானகத்தில் இருந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் சிறுநீரக நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், தொற்று நோய் கிருமியை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம், குறிப்பாக நுரையீரல் பகுதி, லங்ஸ் என்பார்கள், அந்த நுரையீரல் பகுதியில் வரக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக நாட்டு பசும்பாலை 100 மில்லி அளவிற்கு நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கிற நாட்டு பசும்பாலில் அரை சிட்டிகை நமக்கு மல்லிகை பூக்களினுடைய தூளை இட வேண்டும். இறுதியாக பனங்கற்கண்டு கட்டி ஒன்றை அதில் நாம் போட வேண்டும். அன்பான நேயர்களே, மல்லிகை தூளினுடைய தேநீர் நமக்கு தயாராகிவிட்டது. இப்போது நாம் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான காரணங்களால் புறக்காரணிகள் என்பார்கள், அந்த ஃபாரின் பாடி என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் கிருமிகளால் நமக்கு சிறுநீரக கோளாறு மற்றும் நுரையீரல் பகுதியில் கிருமிகள் வந்துவிட்டால் சுவாச கோளாறு, ஆகையால் நமக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும். இந்த நோய் உடையவர்கள் மட்டும் இந்த மல்லிகை பூக்களுடைய தூளை நன்றாக 100 மில்லி அளவிற்கு பசும்பாலில் தேவையான அளவிற்கு சுமார் 1/4 சிட்டிகை அளவிற்கு சேர்த்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்த இந்த பாலை காலை வேளையில் மட்டும் உணவிற்கு முன்பாக வெறும் வயிற்றில் தினந்தோறும் 3 நாட்கள் மட்டும் அருந்தி வந்தால் போதுமானது. காலை வேளை வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு இந்த நாட்டு பசும்பாலுடன் சேர்த்த அந்த மூலிகையும் சேர்ந்து இந்த பாலை தினந்தோறும் பருகி வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகள் மற்றும் நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடும். மிகுந்த உடல் ஆரோக்கியம் ஏற்படும். சிறுநீரகங்கள் முழுமையாக பேணி பாதுகாக்கப்படும் மற்றும் தொற்று நோய் கிருமிகள் படிப்படியாக அவர்கள் உடம்பில் இருந்து வெளியேறிவிடும். அன்பான நேயர்களே, அளவிற்கு அதிகமாக பொருட்செலவு இல்லாமல் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகை, நம் வீட்டு தோட்டத்தில் அழகிற்காகவும் சுவாமிகளை அலங்கரிப்பதற்காகவும் வளர்த்து வருகின்ற இந்த மல்லிகை பூக்களை எடுத்து நாமே இந்த வகையான மருந்துகளை தயார் செய்து கொள்ளலாம். பிறருக்கும் இதனுடைய மருத்துவ பயன்களை கூறலாம். அன்பான நேயர்களே, இந்த வகையான மருந்துகளை தயார் செய்து கொண்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, கடவுளை உணர வேண்டுமா, இறை சக்தியை முழுமையாக பார்க்க வேண்டுமா? அப்படி என்றால் நமது ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வருகின்ற 23/8/2015 முதல் காலை 9 மணி முதல் ஒளிபரப்பாகின்ற சிவனும் நானும் என்கிற தொடரில் பல்வேறு வகையான ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்ள மறக்காமல் இந்த தொடரை பார்த்து வாருங்கள். இனிவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி முதல்
இந்த தொடர் ஒளிபரப்பாகின்றது. மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.